ஜல்லிக்கட்டுக்கான போராட்டத்தில் திட்டமிட்ட சூழ்ச்சி இருப்பதாக மத்திய அமைச்சர் பொன் ராதாகிருஷ்ணன் குற்றம் சாட்டியுள்ளார். சென்னையில் செய்தியாளர்களை சந்தித்த அவர், மாணவர்களின் போராட்டத்தில் பிற இயக்கத்தினர் தலையிடுவது ஏன் என்று கேள்வி எழுப்பினார். மேலும் தடை செய்யப்பட்ட ஒன்றை நடத்தினால் அதற்கு பெயர் போராட்டம்தான் என்றும், ஜல்லிக்கட்டு இல்லை என்று கூறிய பொன் ராதாகிருஷ்ணன், ஜல்லிக்கட்டுக்கான போராட்டத்தில் திட்டமிட்ட சூழ்ச்சி இருப்பதாக தெரிவித்தார். ஜல்லிக்கட்டுக்காக புதிய சட்டம் கொண்டு வந்தாலும் உச்சநீதிமன்றத்தால் தடை செய்ய முடியும் என்றும் அவர் கூறினார். சட்டபூர்வமாக தடை செய்யப்பட்ட ஒரு விஷயத்தை நீங்கள் நடத்தியாச்சுன்னு சொன்னால் அது ஒரு போராட்டம். அது போராட்டமாக எடுத்துக்கொள்ள முடியுமே ஒழிய அது ஜல்லிக்கட்டுன்னு சொல்ல முடியாது. ஜல்லிக்கட்டுன்னு சொன்னதுன்னா அதுக்கு பல விதிமுறைகள் வச்சுருக்கிறாங்க, அதெல்லாம் கடைபிடிக்கப்பட வேண்டும். அப்படிங்க நடக்கலை.